காலை சூரியன் உதயமானதுமே கிராமத்தில் இசை, சிரிப்பு, சலசலப்புகள் ஒலித்தன. குடிசையில் இருந்த பூனை குடும்பம் திருவிழாவுக்கு செல்லத் தயாராகினர். மாலாமினியின் ரோமத்தை சீவ ராஜாகுமாரின் கழுத்தில் ஒரு குட்டி துண்டை போட்டான். குட்டிகள் குதித்து குதித்து மகிழ்ந்தனர். அவர்கள் கிராமச் சதுக்கத்தை அடைந்தனர். அங்கே நிறைய கடைகள், பழங்கள், இனிப்புகள், பலூன்கள், சுழல் வண்டிகள் ஒளியுடன் இருந்தன. குமார் வானத்தில் பறக்கும் பலூன்களை பார்த்து ஆச்சரியப்பட்டான். மினி மகிழ்ச்சியுடன் கைத்தட்டினாள். ராஜா பெருமையுடன் குட்டிகளை வழிநடத்த மாலா பாசமான புன்னகையுடன் பார்த்தாள். மினி ஒரு சிவப்பு பலூனை பெற்றாள். ஆனால் தவறுதலாக அந்த தானியை விட்டுவிட்டாள். பலூன் வானத்தில் பறந்து போனது. மினி முகம் சுளித்து கண்ணீர் விடத் தொடங்கினாள். குமார் குதித்து பிடிக்க முயன்றும் முடியவில்லை. குடும்பம் அவளை ஆறுதல் கூறினாலும் அந்த நிமிடம் சோகமாக மாறியது. அந்த சோகத்தை கவனித்த அன்பான ஒரு நாய் வந்து மினிக்கு 2 பலூன்களை, ஒரு சிவப்பு ஒரு மஞ்சள் கொடுத்தது. மினியின் முகம் மீண்டும் ஒளிவிட்டு சிரித்தது. குமார் கைத்தட்டி மகிழ்ந்தான். சூழ்நிலை மீண்டும் மகிழ்ச்சியாக மாறியது. மாலை சூரியன் மறையும் வேளையில் குடும்பம் ஒரு நீண்ட நாற்காலியில் அமர்ந்து இனிப்புகளை உண்டு வானத்தில் பட்டாசுகளை ரசித்தது. மினி புன்னகையுடன் இருந்தாள். ராஜா மாலாவை அணைத்துக் கொண்டு குட்டிகளை பாதுகாப்பாக அருகில் வைத்திருந்தான். குமார், மினி இருவரும் சிரித்துக் கொண்டனர். நிறங்களும் இசையும் நிறைந்த திருவிழா அந்நாளை அன்பும் மகிழ்ச்சியுமாக முடித்தது.